மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. வாக்கு சதவீதம் அதிகரித்து பதிவான வாக்குகள் 2021 தேர்தலை விட குறைந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? சென்னை பொறுத்தவரையில் வெகுவாக குறைஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 47,322 வாக்குகள். அதாவது 2016 காலகட்டத்தில் நமக்கு பதிவான வாக்குகள் 2021, 2026. நான் 2024 சேர்த்து கணக்கில் எடுக்கிறேன். ஏன்னா 2021 கோவிட் இயர், 2024 தான் எஸ்ஐஆருக்கு முந்தின பேஸ் இயர். ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதைத்தான் ஒப்பீடு அளவில் எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா சென்னை கூடுதலாக தெரிகிறது. ஆனால் அப்சல்யூட் ஓட்டு அது அடிப்படையில் குறைவாக தெரிகிறது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலே இந்த ட்ரெண்டை நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 20 லட்சம் ஓட்டு அதிகமாக தெரிகிறது. ஆனா பூத்தோட எண்ணிக்கை அதிகம். அப்போ ஒரு பூத்துக்கு 20 ஓட்டு 22 ஓட்டு தான் வருது. மைக்ரோவா கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு பூத்லையும் 20 to 22 பேர் அதிகமாக போட்டிருக்கிறார்கள். 20 to 22 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு இருந்தா அது ரொம்ப குறைந்த சொற்ப பெர்சன்டேஜ். எனவே இது எதையுமே இண்டிகேட் பண்ணலைங்கிறது தான் என்னோட கருத்து. பொதுவாக இன்றைக்குள்ள நிலவரம் எதுவாக இருக்கிறது என்றால் ஆட்சி கட்சி மீது பெரிய அதிருப்தி எல்லாம் இல்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக குறைபாடுகள் இருக்கின்றன. சில இடங்களிலே தொகுதிகளிலே போட்ட வேட்பாளர்கள் அவர்கள் பல நேரங்களில் அரசியல் அழுத்தம் காரணமாக நல்ல வேட்பாளர்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள். இது எல்லா கட்சிகளிலும் இயற்கையாக நடக்கிற விஷயம்தான். அதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது குறைந்தபட்சம் 150 இடங்கள், அதிகபட்சம் 180 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஓஹோ, வழக்கமாக இப்போ இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகரித்து ஓட்டர் டேர்ன் அவுட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு சொல்லப்படும். எனில் அப்படியான ரெட்டரிக் இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம உணர்ற செய்தி அப்படின்னு பார்க்கணுமா? உதாரணமா 2016 எடுத்துக்கங்களேன். 2016 ஓட் பர்சன்டேஜ் எல்லாமே கூடி இருந்துச்சு. பட் ஆட்சி கட்சி தான் ரீட்டைன் ஆச்சு. அதிமுக ஆட்சி மீண்டும் வந்தது. பொதுவாக ஒரு ஆட்சி கட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் ஒன்று சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், ரெண்டாவது கான்ஸ்டிடுவன்சி கேண்டிடேட். இந்த ரெண்டுமே முக்கியம். இவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆவாரு அப்படின்னா இவர் தான் நம்ம கான்ஸ்டிடுவன்சியோட எம்எல்ஏ அப்படின்னு ஜனங்க நினைப்பாங்க. முகமே தெரியாதவர்களுக்கு இல்லைன்னா இவங்க குறைகளை சொன்னாலும் நிவர்த்தி பண்ண முடியாதவர்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது இல்லை. 89 ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். 4 கார்னர் கண்டெஸ்ட், பவர்ஃபுல் 4 கார்னர் கண்டெஸ்ட். ராஜீவ்காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் 15 முறைகள் கிட்டத்தட்ட அவங்க டூர் பண்ணாங்க. வெரி அட்ராக்டிவ் கப்புள். அவங்க ராஜீவ்காந்தி ஜீப் போவாருங்க, பக்கத்துல சோனியா காந்தி அம்மா உட்காந்துருப்பாங்க. நாங்கெல்லாம் கவரேஜ் அப்ப என்னோட யங்கர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் டேஸ் மூப்பனார் முதல்வர். இதுதான் கோஷம். சேஞ்ச், மாறுதல் வேண்டும், தமிழ்நாட்டு அரசியல மாறுதல் வேண்டும். 67 இருந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, 89 மாறுதல் வேண்டும், அதிமுக 2ஆக உடைஞ்சிருக்கு, இதுதான் அனுகூலம். இப்படிதான் பிரச்சாரமே நடந்தது. ஆனால் வெற்றி அப்படி வரல. திமுக வெற்றி பெற்றது வெறும் 33% ஓட்டுல. 100 ஓட்டுல 33 ஓட்டு வாங்கினா வெற்றி பெற்று விடலாம். இப்பவுமே நிலைமை அதுதான். 4 கார்னர் கண்டெஸ்ட் எப்போல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கோ அப்பெல்லாம் ஆளுங்கட்சி தான் ரீட்டைன் ஆகும். அந்த முறை ஆளுங்கட்சி கிடையாது, ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துருச்சு. திமுக மற்ற எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சி தான். எனவே திமுக அங்கே ரொம்ப எளிதாக அந்த 4 கார்னர் கண்டெஸ்ட்ல வெற்றி பெற்றது. எளிதாகனா எவ்வளவு ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 200 சீட்டு. அதாவது சீட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். அதுல இப்போ உதாரணமா டிவிகே 15% ஓட்டு வாங்கிருச்சுன்னு வைங்க. என் கணக்கு 8 முதல் 12%. என் கணக்கு தப்புன்னு வச்சுக்கோங்க. 15% வாங்கிருச்சு. 100 ஓட்டுல 12 ஓட்டு, 20% வாங்கிருச்சு. 100 ஓட்டுல 20 ஓட்டு. வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு ஓட்டு தேவை? 100 ஓட்டுக்கு 35 ஓட்டோ 40 ஓட்டோ தேவை இல்லையா? அப்போ அதுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது டிவிகேக்கு இல்லை. அப்ப அதிமுக நெக்ஸ்ட் பெஸ்ட்ங்கிறது அதிமுகவோட கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அவங்க கட்டுக்கோப்பு குலைந்து விட்டது. இதுதான் உண்மையான ரீசன். அப்போ சென்னையில 16 தொகுதி இருக்கு. இந்த 16 தொகுதியில சில தொகுதிகள்ல கேண்டிடேட் செலக்ஷன்ல தவறுகள் இருக்கு. அதை நான் மறுப்பதற்கே இல்லை. எல்லா கட்சியிலையும் அப்படி தவறுகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி நம்ம பார்க்கும்போது 16 தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் உணர்றேன். இப்போ பெரம்பூர் தொகுதியில விஜய் ஜெயிப்பாருன்னு நான் உண்மையிலே நினைக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அங்க அவங்க கட்டுக்கோப்பும் சரியா இருக்கு, கேண்டிடேட்டும் சரியா இருக்காரு. கேண்டிடேட் பழைய கேண்டிடேட், அவர் ஏற்கனவே லோக்கல் எம்எல்ஏவா இருக்கும்போது வியாபார நிறுவனங்கள் அப்புறம் கல்வி நிறுவனங்கள் இவங்க எல்லாம் அப்ரோச்சபிள் பொலிட்டீஷியனை தான் விரும்புவாங்க. ஏன்னா 5 வருஷத்துல பல பிரச்சனைகள் வரும். ஒரு வியாபார நிறுவனத்துக்கு, கல்வி நிறுவனத்துக்கு லோக்கல் பொலிட்டீஷியன் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியுங்க. இப்போ எங்கேயோ பனையூர்ல இருக்கிற விஜய் அதை சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் நினைக்காது, அமைப்புகள் நினைக்கவே நினைக்காது. இளைஞர்கள் மத்தியில உற்சாகம் இருக்கு. அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம்.
இவ்வளவு பெரிய உற்சாகத்தோட இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது என்ன, நான் இளைஞராக இருந்தபோது 1967 காலகட்டம். அதாவது தேர்தல் நடைமுறையில ஆர்வம் காட்டினாங்க. சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அவங்க போஸ்டிங்கா போட்டாங்க. அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஓட்டு போட்டு நம்ம வீட்டில தான் இருப்போம். இப்போ வந்து ஓட்டு போட்டுட்டு அது வெளிப்படையாக சொல்றாங்க. உதாரணமா கலர் கோடிங், வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட், இந்த கலர் கோடிங், பொலிட்டிக்கல் கலர் கோடிங் அந்த காலத்துல இருக்குங்க. அந்த காலத்துல ஜவுமிட்டா அடிக்கிறவனே வந்து எம்ஜிஆர் வாட்ச்னு கட்டி விடுவான் கையில, அது கருப்பு சிவப்பு வாட்சா இருக்கும். சிவாஜி வாட்ச்னு கட்டி விடுவான், அது வந்து காங்கிரஸ் கலர்ல இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையிலேயே நடந்த விஷயம்தான். அப்ப அது ஜவு மிட்டாயா இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து பேண்ட் ஒயிட் ஷர்ட்டா இருக்கு, இல்லைன்னா காக்கி சுடிதார் ஒயிட் இதா டாப்பா இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம் அதுல. நன்றி தராசு ஷியாம், உங்களுடைய கருத்துக்களுக்காக. தமிழ்நாட்டில் 85% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் அதிகரித்து பதிவான வாக்குகள் குறைந்திருக்கிற தகவலை பார்க்கிறோம். புள்ளி விவரங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த செய்தி புலப்படுகிறது. சேப்பாக்கம் தொகுதியில் 2540 வாக்குகள் மட்டுமே அதிகரித்திருக்கின்றன. 1000 விளக்கு தொகுதியின் நிலவரங்களை பார்க்கிறோம். 2021 மற்றும் 2026 நிலவரங்களை பார்க்கும்போது வாக்கு சதவீதம் அதிகரித்தாலும் 5783 வாக்குகள் குறைந்திருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியில் 6699 வாக்குகள் குறைந்திருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் வாக்கு சதவீதம் அதிகரித்து பதிவான வாக்குகள் குறைந்திருக்கின்றன. வில்லிவாக்கம் தொகுதியை பார்க்கிறோம். 4474 வாக்குகள் குறைந்திருக்கின்றன. 2021 தேர்தலை விட 2026 தேர்தலில் சென்னை எழும்பூர் தொகுதியில் 728 வாக்குகள் குறைந்திருக்கின்றன. இப்படியாக பதிவான வாக்குகள் குறைந்திருக்கின்றன. ஆனால் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு பிறகாக நடைபெறும் முதல் தேர்தல் என்பதால் இப்படியான சூழல் நிலவுகிறது. அண்ணா நகர் தொகுதியை பார்க்கிறோம். 4063 வாக்குகள் 2021 தேர்தலை விட குறைந்திருக்கின்றன. Ladies and gentlemen, welcome to Jolly